தூங்கா நகரில் தூக்கத்தை தொலைத்த மக்கள் 11 நாட்களில் 8 படுகொலைகள் அப்படின்னு சொல்கிறத நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுதா? அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களிருந்து எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. ஒரு வீடியோ ரொம்ப வைரல், சாப்பாடை டேஸ்ட் பார்க்குற வீடியோ. அது மீமா பார்த்த நமக்கு என்னையா இந்த வீடியோ ஏன் இப்போ வைரலாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய உண்மையான ஒரு வீடியோ இருக்குது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாப்பாடு டேஸ்ட் பார்க்கக்கூடிய இப்போதைய வீடியோவா பழைய வீடியோவான்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி அது வைரலாக சோஷியல் மீடியாவில் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டு வருகிறது. சாப்பாடை டேஸ்ட் பார்க்குறாரு. அப்படி டேஸ்ட் பார்த்த அதே கையோடி அவர் என்ன செய்கிறார், அதை அப்படியே அந்த பாத்திரத்துக்குள்ளேயே போடுறத எச்சில் கையுடன் இப்படிலாம் செய்யலாமா முதல்வரே அப்படிங்கிற மாதிரி கேள்விகளுடன் நிறைய பேர் ட்விட்டர் பக்கத்தில் அவங்களுடைய கேள்விகளாக நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக அஞ்சலை அப்படின்னு சொல்கிற முன்னாள் பாஜகவை சார்ந்தவர், ஏன்னா இப்போ பாஜகவில் நீக்கம் செஞ்சிட்டாங்களாமே, யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ அரசியல் கட்சி சார்பாக இருக்காங்க, அரசியல் கட்சியில் எல்லா அரசியல் கட்சியிலும் எல்லா ரவுடிகளும் எல்லாரும் இருக்காங்க, பிடித்த உடனே அவங்கள நாங்கள் அரசியல் கட்சியிலேருந்து நீக்குகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேஸ் மட்டும் வெளியில் வருது. அது ஜாஃபர் சாதிக்காக இருக்கட்டும், இப்போ வந்திருக்கக்கூடிய அஞ்சலை அவர்களாக இருக்கட்டும், யாருமே இதற்கு விதிவிலக்கு கிடையாது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் அஞ்சலை அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு பிஎஸ்பி கட்சியினுடைய நிறைய நிர்வாகிகள் கேட்டு அதையே ஒரு போராட்டமாக நடத்தியிருக்காங்க. இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். பகுஜன் சமாஜ் கட்சி. இந்த பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மனசுக்கு இப்போ வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மட்டும்தான். ஸோ இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கு அப்படிங்கிறதுல நிறைய திருப்பங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரவுடிக்கு இதில் தொடர்பு இருக்குது. அந்த ரவுடியை கொண்டுட்டார், இந்த ரவுடி அவருடைய நண்பரை கொண்டுட்டார், அந்த நண்பருக்கு பழிவாங்கும் விதமாக இந்த நண்பர் வந்துட்டார், 50 கோடி ரூபாய் 50 லட்சம் ரூபாய் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வெளியாகி வருகிறது. ஆனால் இன்னைக்கு பாலிமரில் வந்த ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஞ்சலைக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் எங்கள் தலைவர் கொலை வழக்கில் ரவுடிகளை இணைத்து காட்டுகிறீர்கள்? இதில் அரசியல் பின்புலம் இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி பகுஜன் சமாஜ் கட்சியினர் போராட்டம் அப்படிங்கிறது தான் செய்தி. இதுக்கு பின்னாடி ரஞ்சித் அவர்கள் பேசின அந்த விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்கணும். சிபிஐ விசாரணை நீங்கள் கோரவில்லையா ரஞ்சித் அவர்களே அப்படிங்கிற கேள்வி ரஞ்சித் அவர்களிடம் கேட்கப்படுது. அப்போ ரஞ்சித் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ ஒரு விசாரணை நடந்துட்டுருக்கு, தமிழக அரசாங்கம் அவங்களுடைய காவல்துறை சார்பாக ஒரு விசாரணை நடந்துட்டுருக்கு. அந்த விசாரணையை குறுக்கீடு செய்யும் அளவாக, இல்லாட்டி அந்த விசாரணைக்கு குறுக்காக நாங்கள் சிபிஐ கேட்டுட்டு இருந்தோம்னா அந்த விசாரணையும் நடக்காது, இந்த விசாரணை எப்போது நடக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ எந்த இடைஞ்சலும் இப்போது இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் சிபிஐ அப்படிங்கிறத இன்னும் கோரவில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவியும் உட்பட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிறைய தொண்டர்களும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது மரியாதை வைத்திருந்த ரஞ்சித் போன்ற நபர்களும் சிபிஐ விசாரணை கோருகிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் வந்துருச்சு. என்னப்பா இப்படிலாம் நடந்துட்டு இருக்கே, குறிப்பாக தலித் அந்த ஒரு தலைவர்கள் கொல்லப்பட்டு வருகிறார்களே, தலித் தலைவர்கள், தலித்துக்காக போராடக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டு வருகிறார்களே, இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரஞ்சித் அவர்களே அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது. 2026 உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா அப்படிங்கிறதான் கேள்வி. அதாவது திமுகக்கு எதிராக திரும்புவீங்களா அப்படிங்கிறது தான். ரஞ்சித் அவர்கள் மறுபடியும் சொல்கிறாங்க, இது ஒரு மெத்தன போக்காக இருக்குது, நாம் இந்த அரசியல் கட்சி இதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவு கொடுக்கும்போது அது எதுவுமே சரியாக செயல்படாத ஒரு நிலைமை வரும்போது நாம் எப்படி மறுபடியும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும்? இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா 2026 அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் இப்போ ஆதரவு கொடுத்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். இது ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஒரு எச்சரிக்கை, நாங்கள் கொடுக்க மாட்டோம்ப்பா, வேணாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க, இதுக்கு பிறகும் இதே மாதிரியான தவறுகள் தொடருமாயின் எங்களுடைய ஆதரவு இருக்காது அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி நிறைய பேர் பிஜேபியை சார்ந்தவர்கள் இல்லாட்டி ஏடிஎம்கே சார்ந்தவர்கள் எல்லாம் ரஞ்சித் அவர்களை டேக் பண்ணி உண்மையிலேயே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, பரவாயில்ல உண்மையை பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கமாக ரஞ்சித் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இணை பிரியாத சகோதரர்களாக பார்க்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு 20ஆம் தேதி நினைவேந்தல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேரணியை நடத்த போகிறோம், அவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் உட்பட பல நபர்கள் பேசி நிறைய வீடியோவை வெளியிட்டு ட்விட்டர் பக்கத்துலலாம் அவங்களுடைய செய்திகள் எல்லாமே குறிப்பிட்டு வருகிறார்கள். இந்த மாதிரி நினைவேந்தல் இருக்குது, வாங்க இந்த பேரணியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நினைவேந்தல் இல்லாட்டி அவங்களுக்கு இறுதி மரியாதை கொடுப்பது, அவர் சார்பாக ஏதாவது கூட்டம் நடத்துவது எல்லாமே விசிகா மேடையில் வச்சு மட்டும்தான். வேற எங்கேயுமே பணம் கொடுத்து நடத்தும் எந்த நிகழ்வுகளிலும் பேரணிகளிலும் பங்கேற்க வேண்டாம். விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆக்சுவலாக 20ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காக நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள் உட்பட நிறைய பேர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து பேரணி நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேரணியில் நீங்கள் பங்கெடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லாமல், ஏதாவது பேரணி இருந்துச்சுன்னா அது விசிகா மேடையில் மட்டும்தான், இல்லை நீங்கள் இதுக்கு தனியாலாம் பங்கேற்க வேண்டாம். அங்கே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு பாருங்க, பணம் கொடுத்து நடத்தும் எந்த நிகழ்வுகளிலும். ஸோ பணம் கொடுத்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அதில் நீங்கள் சேராதீங்க, அது சேர்ந்தால் விசிகாவுக்கு வந்து பெரிய இழுக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார். அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் தமிழக அரசியலில் அப்படின்னு சொல்கிறத விட தமிழக அரசு வக்கீல்கள் வழக்கறிஞர்கள்லாம் இருப்பாங்கல்ல, சென்னை எழும்பூர் நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கறிஞர்களிடையே மோதல், கடுமையான மோதல். அதை இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீதியை வேண்டி நம்ம வழக்கு இல்லாட்டி நீதிமன்றத்தை நாடும்போது நமக்கு சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இப்போது அவங்களே தன்னைத்தானே இல்லாட்டி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்ததாக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பது, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், 200 நாட்களில் 595 கொலை சம்பவம், எகிரி அடிக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஒன் இந்தியாவில் ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கிலிருந்து இப்போ மதுரையில் நடந்திருக்கக்கூடிய 11 நாட்களில் 8 படுகொலைகள் அப்படின்னு சொல்கிறது வர எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். புரட்சி தலைவரின் ரசிகன் நான், எந்த இடத்துலனாலும் நான் அதை சொல்லுவேன், நான் அவருடைய படத்தை பார்த்து தான் வளர்ந்திருக்கிறேன், சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப பேசுகின்ற இப்போதைய முதல்வர் மாதிரி நாங்கள் கிடையாது, வாக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கடந்த 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய சமூக விரோத செயல்களை சுட்டிக்காட்டினால் தமிழகம் அமைதி பூங்காவாகத்தான் இருக்கிறது என்று வக்கனை பேசும் திரு ஸ்டாலின் அவர்கள். எப்போதுமே அமைதி பூங்கா தான் அப்படின்னு சொல்லுவார். எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவார். இது எல்லாத்தையுமே யார் சுட்டி காண்பிக்கிறார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் எத்தனையோ முறை வேண்டுகோள் விடுத்த பின்னரும் காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட விடாமல் வைத்திருப்பது நாள்தோறும் நடைபெற்று வரும் கொலை சம்பவங்களின் மூலம் நிரூபணமாகிறது. வக்கிர புத்தி படைத்தவர்களாலும் ஒரு சில கொலைகள் நடப்பது இயல்பு. குற்றவாளிகளை காவல்துறையினர் கண்டுபிடித்து கைது செய்வது நடைமுறை. ஆனால் விடியா திமுக ஆட்சியில் கொலைகள் செய்வதையே தொழிலாக கொண்டு பலர் தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்து வெறியாட்டம் ஆடுவதும், பல கொலைகளில் ஈடுபட்டு கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை திணறுவதும் கண்கூடாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் நெல்லை மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் படுகொலை. சேலம் மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பகுதி கழக செயலாளர் திரு சண்முகம் படுகொலை. மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் படுகொலை என கட்சி பேதமின்றி பல படுகொலைகள் அரங்கேறிய வண்ணம் உள்ளன. இவற்றில் ஒரு சில கொலைகள் நிகழ்வுகளை தவிர ஏனைய குற்றங்கள் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. நீங்கள் என்ன செய்யலை? உண்மை குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கடந்த 200 நாட்களாக தமிழகமே கொலைக்களமாக மாறியுள்ளது. மக்கள் தங்களது உயிருக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலைகளை வாழ்வது அபாயகரமானது அப்படின்னு சொல்கிறார். விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 80 கொலைகளும், பிப்ரவரி மாதம் 64 கொலைகளும், மார்ச் மாதம் 53 கொலைகளும், ஏப்ரல் மாதம் 76 கொலைகளும், மே மாதம் 130 கொலைகளும், ஜூன் மாதம் 104 கொலைகளும், ஜூலை 17ஆம் தேதி வரை 88 கொலைகளும் என மொத்தம் 200 நாட்களில் 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காரு? செய்தி ஊடகங்கள்லேருந்து எடுத்திருக்கார். தமிழகத்தில் சென்னை மாநகரில் மட்டும் 86 கொலை சம்பவங்கள் அரங்கேறி முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது. இரண்டாவதாக மதுரையில் 40 கொலை சம்பவங்கள் நடந்துள்ளன. இந்த சென்னை இல்லாட்டி சில ஏரியாக்களை மட்டும் காண்பிக்கும் போது சில டேரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏன் எங்கள் ஊரை மட்டும் இப்படி காண்கிறீங்க, அது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சில ஏரியாக்களை காண்பிக்கும் போது ஏன் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் நீங்கள் ரவுடிகளாக சித்தரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிற கேள்வியை கேட்பாங்க. ஒரு ரீஃபார்ம் வருதுப்பா பாருங்கள், சென்னையை வந்து இப்படி ரவுடிகளாக காண்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இதனால் வரையிலும் மதுரையை சார்ந்தவங்களை எப்படி நீங்கள் காண்பிக்கிறீங்க? கைலி தூக்கிக்கிட்டு கத்தியை தூக்கிக்கிட்டு ஓடக்கூடிய நபர்களா? திருநெல்வேலியை சார்ந்தவங்களை எப்படி காண்பிக்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் ஜாதியை பார்க்கக்கூடிய நபர்கள், இல்லாட்டி அவங்க வந்து கொலை குற்றவாளிகள், சவுத்து பக்கமே போகக்கூடாது, அவங்க பேச்சில் வீச்சு மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய டயலாக்ஸ், இது எல்லாமே ஏதோ ஒரு பார்ஷியாலிட்டியை காண்பிக்குது அல்லவா?
ஸோ எல்லா இடங்களிலும் கொலைகள் நடக்கிறது அப்படிங்கிறதையும் யார் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 35, விருதுநகரில் 31 கொலைகளும் நடைபெற்று நான் 3வது மற்றும் 4வது இடங்களை பிடித்துள்ளன அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல எந்த மாவட்டம் பிடித்திருக்கிறது அப்படிங்கிறதுல அக்கு வேற ஆணி வேற சொல்றாரு பாருங்களேன். ஸோ ஓவராலாக நிறைய கொலைகள் நடக்குது. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்டிருக்கார். 13 நபர்களை சுட்டு வீழ்த்தியது நீங்க தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு சொல்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால தான் அவர் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார் என்பதும் நமக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்விகளை கேட்கிறார். பதில் கிடைக்குமா? பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.